பூவாளி நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த பூவாளி நிகழ்ச்சியில் ஒரு மூலிகையை பற்றி ஒரு நாள் நம்ம பார்த்துன்னு வரோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மூலிகையில் எப்படி நம்ம வளர்க்கணும், பூச்செடிகளோட நம்ம காய்கறி செடிகளோட மாடி தோட்டங்களில் வளர்க்கணுன்ற நிகழ்ச்சியில் இந்த பார்த்துன்னு வரும்போது ஒவ்வொரு அற்புதமான மூலிகையிலேருந்து எளிய வகையான மூலிகைகளை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தி மக்கள்கள் தெரிஞ்சு பயனடையணுன்ற நோக்கத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போது இருக்கும் இளைய தலைமுறைகளும் ஒரு மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லோருக்கும் அந்த ஆர்வங்களும் அந்த நாட்டங்கள் வரணுன்ற நோக்கத்தில் மூலிகைகளை பற்றி நம்ம பேசி வரோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மூலிகைகளை நம்ம தினசரி பார்க்கும்போது அந்த மூலிகைகள்லாம் எப்படி என்னென்ன மருத்துவத்தன்மைகள் வாய்ந்தது, அதனுடைய மருத்துவத்தன்மைகள் என்ன, அது எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துன்னு வரோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மூலிகையில் நம்ம நேரடியாக பார்த்து அது நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயே இருக்கும், நம்ம கலைப்பயிராக இருக்கக்கூடிய செடிகளாக இருக்கும். ஆனால் அது ஒரு அற்புதமான மூலிகையாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த மூலிகைகள் இவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மைகள்லாம் வாய்ந்தது இருக்குது அப்படின்ற ஒரு நாட்டங்கள் நம்மளுக்கு மூலிகைகள் மேலே வரணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை மேலே ஒரு நாட்டங்கள் அதிகமாக வரும் காலகட்டங்களில் இந்த மூலிகையை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கும்போது எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணுன்ற முறையில் ஒரு மூலிகையை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தின்னு வரோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை ஒரு அற்புதமான மூலிகை பேர் மகாவில்வன்னு பேர். வில்வத்தில் 4-5 வகைகளாக இருக்குதுன்றாங்க. அதில் இது ஒரு உயர்ந்த வகை. இந்த வில்வம் 13 இலைகள் அமைச்ச ஒரு இலையாக இருக்கும். நம்ம கோவில்களில் இருக்கிறதுலாம் 3 இலை 5 இலை அமைப்புள்ள வில்வமாக இருக்கும். அது காசி வில்வம், சாதா வில்வம், அது மாதிரிலாம் இருக்குது. இது மகாவில்வம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வில்வம், மரமாக வளரக்கூடிய ஒரு செடி. இது செடியாகவும் வளரும். நம்ம வளர்க்கக்கூடிய இடங்கள் பொறுத்து. இப்போ நம்ம தோட்டங்களில் இதை வளர்க்கணுனாக்கா நல்ல இடம் காலியாக இருக்குனாக்கா கிரவுண்டில் வச்சு வளர்ந்தோம்னா நல்ல மரமாக வளரக்கூடியது. இல்லை நம்ம இடம் இல்லைன்னும் போது பெரிய தொட்டிகளில் இல்லை பெரிய பெரிய நம்ம பேகுங்களில் வச்சு வளர்க்கும்போது செடியாக வளர்க்கலாம். நம்ம தேவைப்படும் போது கட் பண்ணி விட்டுட்டோம், அப்படியே செடியாகவும் படர்ந்து வளரக்கூடிய தாவரமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக இப்போ தொட்டிகளில் பெரிய தொட்டிகளில் வளர்க்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு அன்றாடம் நம்ம பயன்படுறதுக்கும் இருக்கும். சிவ பூஜைகளுக்கு இந்த இலைகளை நம்ம பயன்படுத்துவாங்க. சிவாலயங்களில் ரொம்ப அற்புதமான வில்வத்திலேயே உயர்ந்த வகை மகாவில்வம். இந்த மகாவில்வத்தினுடைய மருத்துவத்தன்மைகள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகாவில்வம் டோட்டலி நம்மளுக்கு இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி அப்படின்னும் போது நம்மளுக்கு எல்லாம் சிறுகுறிஞ்சான், வில்வம், நாவல், கொன்றை, ஆவாரை இது மாதிரி வரிசையில் வரும்போது இந்த வில்வமும் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. வில்வம் பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. தோல் அரிப்பு, படை இதுகளுக்கும் நல்ல மருந்து, பித்த சம்மந்தப்பட்டதுகளுக்கும் நல்ல மருந்தாக இருக்குது. நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வில்வத்துக்கு உண்டு. இந்த வில்வ இலையை நம்ம எப்படி இந்த மருந்தாக பயன்படுத்தலாம், எப்படி இது உணவாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நோயாளியாக இருக்கிறவங்க மருத்துவமாக நம்ம எப்படி எடுத்துக்கணும், இல்லை நோய் இல்லாதவங்க நம்ம இது உணவாக எப்படி எடுக்கும்போது இந்த வில்வ இலைகளை எடுத்து நம்ம வீட்டில் உணவில் நம்ம இப்போ இட்லி, தோசை, காலை உணவில் சாப்பிடும்போது அதுங்களுக்கு சட்னியாக பண்ணி சாப்பிடலாம். அது இலைகளை எடுத்து எண்ணெயில் வதக்கி நம்ம உளுந்தம் பருப்பு, தேங்காய் இதெல்லாம் வச்சு மசாலா பண்ணி சாப்பிடும்போது மருத்துவத்தன்மையாக இருக்குது. எல்லோருமே நம்ம சாப்பிட்லாம் இந்த வில்வ இலைகளை. வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு 2 முறை நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. தோல் வியாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்குது. நீரிழிவையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. தோல் வியாதிகளுக்கு இந்த வில்வம் ரொம்ப அற்புதமானது. சர்ம பிணிகளை எடுக்கக்கூடியது. அதேமாதிரி ரத்தத்தில் இருக்கிற நச்சு தன்மைகளை எடுக்கக்கூடிய தன்மை இந்த வில்வத்துக்கு உண்டு. அது தோலுக்கு நல்ல ஒரு மினுமினுப்பையும் கொடுக்கும், அரிப்பு படைகளையும் எடுக்கக்கூடிய தன்மை. இது உணவாக நம்ம எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த வில்வ இலையை நம்ம சட்னி முறையில் எடுத்து இட்லி, தோசை இது மாதிரி உணவுகளோடு சேர்ந்து நம்ம உணவாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது எல்லோரும் நம்ம பயனடையலாம். இப்போ மருத்துவ ரீதியாக எடுக்கும்போது இப்போ நீரிழிவு ஆளியாக இருக்காங்க, நீரிழிவு ஆளியாக இருக்கும்போது நம்ம நீரிழிவுக்கு உண்டான மருந்துகளோடு சேர்க்கும்போது இந்த வில்வத்தையை நம்ம சூரணம் பண்ணி அதோடு சேர்த்து நம்ம பயனடையலாம். அதாவது நம்ம மருதம்பட்டை, நாவல்பட்டை, கொன்றப்பட்டையோடு சேர்க்கும்போது வில்வப்பட்டை, வில்வ இலையை சேர்க்கும்போது அது நீரிழிவுக்கு உண்டான மருந்தாகுது. அதாவது ஒரு மூலிகை ஒரு மூலிகையோடு சேரும்போது ஒரு மருத்துவத்தன்மையை பெற்று இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வில்வத்தை தன்னிச்சையாகவும் பயன்படுத்தலாம். உணவு முறையாகவே இது மாதிரி சட்னி வகையாகவும் நம்ம இது மாதிரி இட்லி, தோசைகளுக்கு உணவோடு சேர்க்கும்போது நல்ல ஒரு அற்புதமான மருத்துவத்தன்மை உண்டு. இதை எல்லோரும் பயனடையணும், எல்லோரும் இந்த மகாவில்வத்தை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் இது தீர்த்தமலையிலேருந்து எடுத்துன்னு இங்கே வச்சு வளர்க்குறோம். அது இப்போ நம்ம பார்க்கும்போது சென்னையில் ஒரு சில இடங்களில் ஒரு சில பண்ணைகளில் மட்டும்தான் இது கிடைக்கும். சாதா வில்வமே நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வில்வன்னாவே 3 இலை உள்ள வில்வம் இருக்குது, 5 இலை கொண்ட வில்வங்கள் இருக்குது.
அதுவும் வந்து சேம் இதே மருத்துவத்தன்மைகள் உண்டு. இதுக்கு வந்து 13 இலைகள் இருக்குது. இது வந்து உயர்ந்த வகையான ஒரு வில்வத்தை சேர்ந்தது. மகாவில்வம்னு சொல்லக்கூடிய வில்வம் இது. இது கிடைக்கல நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வீட்டுங்களில் நர்சரிகளில் கிடைக்கிற சாதா வில்வத்தையே வந்து பயன்படுத்தலாம். எல்லாமே இதே மாதிரி மருத்துவத்தன்மைகள் கொண்டது தான். அது மாதிரி நம்ம சிவன் கோயிலில் பார்க்கும்போது இந்த வில்வ காய்கள் இருக்கும். அந்த காய்கள் வந்து ரொம்ப அற்புதமான மருந்து இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த பழத்தை வந்து நம்ம வந்து எடுத்து திரிகடுகு சோரணத்தோடு சாப்பிடும்போது வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு உபாதைகள், வயிறு புண்ணு, இது மாதிரி பிரச்சனைகள் நல்ல மருந்தாக இருக்குது. அந்த ஓடும் வந்து நல்ல ஒரு அற்புதமான மருந்து இருக்குது. அதாவது இந்த வில்வத்துன்னு பார்க்கும்போது அதனுடைய இலை, காய், வேர், பட்டை, காய் எல்லாமே வந்து ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து கோவிலுக்கு போகிறோம், பூஜைக்கு தான் நம்ம எடுத்து போய் சுவாமிக்கு கொடுக்குறோன்றத மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம உணவோடும் எப்படி பயன்படுத்தணும், மருந்தாக எப்படி இது பயனடையணுன்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிறோம். இந்த மகாவில்வம் வந்து ஒரு அற்புதமான மருந்து. அதே மாதிரி இது வில்வமாக நம்ம வந்து கிடைக்காதவங்க வில்வ செடியை வாங்கி நம்ம வீட்டுங்களில் நல்ல ஒரு பெரிய தொட்டிகளை வளர்க்கணும். சின்ன தொட்டிகளை வளர்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக வளரக்கூடிய தாவரம். அதே மாதிரி எல்லா செடி இனமும் எல்லா மூலிகைகளும் மாதிரி இது வந்து கொஞ்சம் விரைவில் வளராது. நிதானமாக வளரக்கூடிய ஒரு செடி இனம் இது. மர இனம், சிறு மர இனமாகவும் வச்சுருக்கலாம். நம்ம வந்து பெரிய மரமாக வளர்க்கணுனாக்கா நம்ம தரைகளில் வைக்கும்போது பெரிய மரமாக வந்து வளரக்கூடிய ஒரு மூலிகை மரமாக இருக்குது. இந்த வில்வத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லோரும் பார்த்து பயனடையணும், எல்லோரும் எப்படி இது வந்து மருந்தாக எடுத்துக்கணும், இது எப்படி வந்து உணவாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த வில்வத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அடுத்து வந்து ஒவ்வொரு மூலிகைகள் பார்க்கும்போது எப்படி நம்ம வளர்க்கணும், வீட்டுங்கள்லேயே நம்ம மாடி தோட்டங்கள்லேயே காய்கறி செடிகளோட மூலிகைகளை வளர்க்கணும், மூலிகை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து பயனடையணுன்ற நோக்கத்தில் ஒரு மூலிகைகளை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தின்னு வரோம். ஒரு மூலிகைகளை பார்க்கும்போது அதனுடைய மருத்துவத்தன்மைகள், அதனை எப்படி வளர்க்கலான்றதையும் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்துக்கிற ஒரு மூலிகை வந்து மகாவில்வன்ற ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையை பற்றி இப்போ நம்ம பார்த்து அது வளர்ப்பு முறை, அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மூலிகையோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.